ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் கிராமரில் ஒரு யூஸ்ஃபுல்லான டாபிக் தான் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் பார்த்துருந்தோம். இப்போ நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணுற ப்ரொனவுனை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ப்ரொனவுன்னா என்ன? நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வீடியோவில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ சிம்பிளாக பார்ப்போம். ப்ரொனவுன்னா நவுனுக்கு பதிலாக வரும் சொல். அதாவது ஒரே பேரை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணாம அதை ரீப்ளேஸ் பண்ணும் ஒரு சொல் தான் ப்ரொனவுன். எக்ஸாம்பிள், ராம் இஸ் மை ஃப்ரெண்ட், ராம் இஸ் கைண்ட். இது திருப்பி திருப்பி ராம் என்னோட ஃப்ரெண்டு, ராம் ரொம்ப கனிவானவன் அப்படின்னு இருக்கு. ஆனா ராம் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹி இஸ் கைண்ட் இப்படிதானே நம்ம யூஸ் பண்ணுவோம். தமிழ்லையுமே அப்படித்தானே யூஸ் பண்ணுவோம். ராம் என்னுடைய நண்பன், அவன் மிகவும் கனிவானவன் இப்படிதான் நம்ம தமிழ்லயும் சொல்லுவோம். இதே இதுதான் அந்த அவன் அப்படி நம்ம உபயோகப்படுத்துறோம்ல, அதுதான் இங்கிலீஷ்ல ஹீ ப்ரொனவுன். தமிழ்ல இதுக்கு சார்பு பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் ப்ரொனவுன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நம்ம சென்டென்ஸ்ல ஒரே பெயரை திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் ஃபர்ஸ்ட் இருக்காது. அதனால ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்ஸை ஷார்ட்டா ஈஸியா நேச்சுரலாவே பேச முடியும். இதுல டைப்ஸ் இருக்கு. ப்ரொனவுன்ஸ்ல 7 டைப்ஸ் இருக்கு. என்னலாம்னா பர்சனல் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன், இன்டெஃபினிட் ப்ரொனவுன் அண்ட் ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இப்போ ஒவ்வொன்றத்தை பத்தியும் நம்ம தனித்தனியா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், பர்சனல் ப்ரொனவுன்ஸ். தனிப்பட்ட சார்பு பெயர். பர்சனல் ப்ரொனவுன்ஸ் அப்படின்றது ஒரு பர்சனையோ பொருளையோ டைரக்டா குறிக்கும். எக்ஸாம்பிள், ஐ, யூ, ஹீ, ஷீ, வி, தே, இட். சென்டென்ஸ்ல பார்ப்போம். ஐ ஆம் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவன். ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட், அவன் என்னுடைய நண்பன். தே ஆர் பிளேயிங், அவர்கள் விளையாடுகிறார்கள். தமிழ்ல நான், நீ, அவன், அவள், அவர்கள், அது இப்படிலாம் வருதுங்கள. இதுதான் பர்சனல் ப்ரொனவுன்ஸ். பர்சனல் ப்ரொனவுன்ஸ்னா யார் பேசுறாங்க, இல்ல யார்கிட்ட பேசுறாங்க, யாரை பத்தி பேசுறாங்க, அந்த மாதிரி வர ப்ரொனவுன்ஸ் எல்லாம் நம்ம பர்சனல் ப்ரொனவுன்ஸ் சொல்லுவோம். செகண்ட், பொசசிவ் ப்ரொனவுன்ஸ். சொந்தத்தை காட்டும் சார்பு பெயர். இது ஒரு ஓனர்ஷிப்பையோ இல்ல ஒரு பொசிஷனையோ குறிக்கிற ஒரு ப்ரொனவுனா இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ், மைன், yours, his, hers, ours, theirs. சென்டென்ஸ்ல பார்ப்போம். This book is mine, இந்த புத்தகம் என்னுடையது. That car is hers, அந்த கார் அவளுடையது. The house is theirs, இந்த வீடு அவர்களுடையது. இந்த மாதிரி சொந்தத்தை காட்டும் சொற்கள் எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு வரும். மை, யோர் அப்படின்னு வந்ததுன்னா அது அட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். மைன், யோர்ஸ் இது மட்டும் தான் ப்ரொனவுன்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட், ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். தன்மை சார்பு பெயர். இப்போ சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சனாவே இருந்துட்டா அந்த இடத்துல நம்ம ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், அது வந்துட்டு செல்ஃப், செல்ஃப்ஸ் அது மாதிரில முடியும். எக்ஸாம்பிள், மை செல்ஃப், யோர் செல்ஃப், ஹிம்செல்ஃப், ஹர்செல்ஃப், இட்செல்ஃப், ஆர்செல்ஃப், தெம்செல்ஃப்ஸ். சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுல பாருங்க, உங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சிடும். சென்டென்ஸ்ல பார்ப்போம். இப்போ, she looked at herself in the mirror, அவள் தன்னைத்தானே கண்ணாடியில் பார்த்து கொண்டாள். We enjoyed ourselves, நாங்க எங்களுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமா கொண்டாடினோம். இந்த மாதிரி செல்ஃப்ல முடிகிற எல்லா இதுவுமே ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ். ஏன்னா அங்க சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் சேம் பர்சனே வந்துடும். இத ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோர்த், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். காட்டு சார்பு பெயர். இது ஒரு பர்டிகுலர் திங்ஸையோ இல்ல ஒரு மனுஷனையோ குறிப்பிட்டு சொல்லும். எக்ஸாம்பிள், திஸ், தட், தீஸ், தோஸ். சென்டென்ஸ்ல பார்ப்போம். திஸ் இஸ் மை பென்,
இது என்னுடைய பென். தட் இஸ் யோர் பேக், அது உன்னுடைய பேக். தீஸ் ஆர் ஃப்ளார்ஸ், இவையெல்லாம் பூக்கள். தோஸ் ஆர் ஸ்டார்ஸ், அவையெல்லாம் நட்சத்திரங்கள். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு விஷயத்த பாயிண்ட் பண்ற பீப்புளையோ திங்ஸையோ பாயிண்ட் பண்ற ப்ரொனவுன் வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபிஃப்த், இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், கேள்வி சார்பு பெயர். இது இந்த ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு கொஸ்டின் கேட்கறதுக்கு யூஸ் பண்ணப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ, ஹூம், ஹூஸ், விச், வாட், இதெல்லாமே இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். சென்டென்ஸ்ல பார்ப்போம். ஹூ இஸ் தேர், யாருங்கே. ஹூஸ் பென் இஸ் திஸ், யாருடைய பென் இது. வாட் இஸ் யுவர் நேம், உன்னுடைய பேர் என்ன. விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர், உன்னுடைய ஃபேவரட் நிறம் என்ன. ஸோ இதெல்லாம் கேள்வி கேட்க உதவுற ப்ரொனவுன்ஸ் எல்லாமே இன்ட்ரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். சிக்ஸ்த், இன்டிஃபினிட் ப்ரொனவுன்ஸ், அறியப்படாத சார்பு பெயர். இது பீப்புளையோ இல்லை திங்ஸையோ ஜென்ரலா ஸ்பெசிஃபிக்கா இல்லாம பொதுவா சொல்ற ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு இன்டிஃபினிட் ப்ரொனவுன்ஸ். எக்ஸாம்பிள்ஸ், someone, anyone, everyone, nobody, everything, something. சென்டென்ஸ்ல பார்ப்போம். someone is knocking the door, யாரோ கதவை தட்டுகிறார்கள். everyone likes music, எல்லாருக்கும் இசை மிகவும் பிடிக்கும். ஸோ யாரோ, எல்லாரும், எதுவும், எதுவும் இல்லை, இந்த மாதிரி வர்றது எல்லாமே இன்டெஃபினிட் ப்ரொனவுன்ஸ். செவன்த், ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், இணைப்பு சார்பு பெயர். இது ரெண்டு கிளாஸையோ சென்டென்ஸையோ சேர்த்துட்டு அந்த நவுனை ரெஃபர் பண்ணும். எக்ஸாம்பிள்ஸ், ஹூ, ஹூம், ஹூஸ், விச், தட். சென்டென்ஸ்ல பார்ப்போம், அப்போ புரியும் உங்களுக்கு. The man who is standing there is my uncle. அங்க நிக்கிறாரே அவர் தான் என்னுடைய அங்கிள். The book that you gave me is interesting. என்கிட்ட கொடுத்திய அந்த புக்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ்ல யூஸ் பண்ணுவோம்ல, அப்படி அந்த மாதிரி ரெண்டு கிளாஸையோ ரெண்டு சென்டென்சஸையோ கிளாஸையோ சேர்த்துட்டு ஒரு நவுனை ரெஃபர் பண்ணும் போது யூஸ் பண்ற ப்ரொனவுன்ஸ் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ப்ராக்டிஸ் டைம். ஒரு சென்டென்ஸ் சொல்வேன், நீங்க என்ன ப்ரொனவுன் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட், she is my teacher. Personal pronoun. The book is mine. Possessive pronoun. I hurt myself. Reflexive pronoun. Who is calling? Interrogative pronoun. Someone is outside. Indefinite pronoun. The boy who came late is my brother. Relative pronoun. நிறைய பேர் இது கரெக்டாக சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ குவிக் ரீகேப் பார்த்துப்போம். ப்ரொனவுன் வந்துட்டு நவுனை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு சொல் தான் ப்ரொனவுன். இதில் 7 டைப்ஸ் இருக்கு. பர்சனல், பொசசிவ், ரிஃப்ளெக்சிவ், டெமான்ஸ்ட்ரேட்டிவ், இன்ட்ரோகேட்டிவ், இன்டெஃபினிட், ரிலேட்டிவ். ப்ரொனவுன்ஸ் வந்துட்டு நமக்கு ரிப்பீட்டிங் நவுன்ஸை தவிர்க்கிறதுக்காக ப்ரொனவுன்ஸ் யூஸ் பண்ணுறோம். இதை யூஸ் பண்ணும்போது உங்கள் இங்கிலீஷ் வந்து நேச்சுரலாகவே ஃப்ளூயண்ட்டாக அமைஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். கிராமரோட பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷில் ஃப்ளூயன்சி வந்துடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டாபிக்ஸ் எடுத்து மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். See you in the next video. Bye and keep learning English every day.